Bluetooth mode. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எப்படி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஸ்பீக்கர் இருக்கா, இதில் வந்து இப்போ பேட்ரி இல்லை. பாருங்கள், ஆன் ஆக மாட்டேங்குது. சுத்தமாக பேட்ரி பவர் போயிடுச்சு. இப்போ இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். பாருங்கள், ஆனே ஆக மாட்டேங்குது. சுத்தமாக பேட்ரி பவர் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுக்க போகிறேன். அதாவது மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, யூஎஸ்பி கேபிள், அது வந்து எடுத்துக்க போகிறேன். அது வந்து ஹெச்டபிள்யூ பேட்ரி வந்து நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. பட் அது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து ஹெச்டபிள்யூ பேட்ரி எடுக்கலை. நான் வந்து யூஎஸ்பி கேபிள் மட்டுமே எடுக்க போகிறேன். இப்போ வந்து பேட்ரி ரிமூவ் பண்ணணும். அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த கேப் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு பேட்ரி இருக்கும். சுத்தமாக வந்து சார்ஜர் வந்து போயிடுச்சு. இந்த சார்ஜ் போட்டாலும் அந்த பேட்ரி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளமா, அதாவது பேட்ரி வீக் ஆகிடுச்சு. பேட்ரி சைஸே பெருசாகிடுச்சு. நல்லா பாருங்கள், வீங்கி போன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேட்ரி வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். பேட்ரி மட்டுமே கட் பண்ணி எடுக்கணும். அது வந்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். 2 ஒயர் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த 2 ஒயரையும் வந்து கட் பண்ணணும். இப்படி பொறுமையாக ஒரு ஒயரை வந்து கட் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் வந்து ப்ளூடூத்தோட பேட்ரி. இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்ச நாள் தான் கேரண்டி வரும். அதுக்கப்புறம் வந்து போயிடும் பேட்ரி எல்லாமே. இப்போ இந்த பேட்ரி வந்து சார்ஜர் இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், பாசிட்டிவ் வந்து ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ், பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். அதுமாரி கரெக்டாக வைங்க. பாருங்கள், வச்ச உடனே வந்து ஒர்க்கே ஆகலை. மோட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அதில் வந்து சார்ஜர் வந்து ஃபுல்லாமே வீக் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜர் வீக் ஆனதுனால அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து நான் பேட்ரி வந்து சுத்தமாக கட்டிட்டேன். பாருங்கள், யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. யூஎஸ்பி கேபிள் வந்து இதுமாரி பிளாக் கலர் கேபிள் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா பிளாக் கலர் கேபிளில் தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து ரெட் கலர் இருந்தால் அது பாசிட்டிவ், பிளாக் கலர் இருந்தால் நெகட்டிவ். அதேமாரி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயும் அதேமாரி பிளாக் கலர் அந்த ரெட் கலர் இருக்கும். அது வந்து கரெக்டாக பார்த்து கனெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரிங்க, பிளாக் கலர் வந்து பிளாக் கலர் கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ரெட் கலர் வந்து ரெட் கலர் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக வரும். ஓகே, நான் இப்போ கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது ஒயருக்கு ஏற்ற மாதிரி வந்து கேப்பை வந்து கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒயர் வந்து அட்டாச் ஆகும். இல்லைனா வந்து ஒயர் ரசிக்கணும், நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஒயர் அந்த கேப் வந்து கட் பண்ணணும். இதுமாரி கட் பண்ணுங்கள். இல்லை லெஸ்ஸாக வந்து அந்த உடைங்க. வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணால் தான் அந்த 2 ஒயர் வந்து அதில் வந்து அட்டாச் ஆகும். அப்படியே ஸ்லோவாக கட் பண்ணிவிடுங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ண பிறகு அந்த கேப்பை வந்து அதில் வந்து போட்டு டைட் பண்ணணும். பொறுமையாக அந்த ஒயர் வந்து எடுத்துக்கிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அப்புறம் நீங்கள் சால்டிங் வைக்கணும், அதுமாரி பண்ணணும். அதில் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, நல்லா அந்த ஒயர் வந்து அந்த ஹோல் ஒன்று இருக்கும், அதில் அட்டாச் ஆகிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு எல்லாம் டைட் பண்ணணும். ஏன்னா வந்து அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேப் அடிச்சிருங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரில் வந்து டேப் அடிச்சிருங்க. இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு நெருப்போ அதுமாரிலாம் எதுவுமே வராது. ஏன்னா வந்து நம்ம சார்ஜர் ஒயர் தான் போட்டிருக்கோம். டைரெக்டாக கரண்ட்டு பாஸ் ஆகாது. சார்ஜர் போட்டு தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. லிமிட்டாக தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்.
நீங்கள் வந்து வெறும் யூஎஸ்பி கேபிளோட போட்டால் தான் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு சார்ஜரோட அந்த பாயிண்ட் கேபிளோட போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. டைட் பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, நான் நல்லா டைட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அந்த யூஎஸ்பி கேபிள் வந்து இதுமாதிரி சார்ஜரில் வந்து போட்டு தான் போடணும். அப்படியே டேரெக்டாக அதை யூஎஸ்பி ரிசீவரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹை பவர் குவாலிட்டி வரும். ஹை பவர் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும். அதனால் இதுமாதிரி சார்ஜரில் போடுங்க. இதுக்கு மேலே இந்த பேட்ரி தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்ரி சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே சார்ஜ் இருந்தாலே போகும். அங்கே போய் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ண உடனே சவுண்டு தான் வருமே. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ண போகிறேன். கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். நீங்களே டைப் பண்ணுங்கள்.